ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிஞ்சுகு ஸ்டேஷன். உலகத்தோட ஒரு பிஸியஸ்ட் ஸ்டேஷன் அப்படின்னா சிஞ்சுகு ஸ்டேஷன் தான். ஒரு நாளைக்கு மட்டும் 6,30,000 மக்கள் இங்கே ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. 6,30,000 அப்படின்றது இப்போ தமிழ்நாடு ரேஞ்சில் திருநெல்வேலி எடுத்துக்கிட்டோன்னா அந்த இடத்துல மட்டும் வாழ்கிறது 4,30,000 மக்கள். ஆனா, இங்க இந்த ஸ்டேஷன மட்டும் யூஸ் பண்றது 6,30,000 மக்கள் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பிஸியஸ்ட் ஸ்டேஷன பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு ஸ்லோ ஸ்டோரி பாட்காஸ்ட். இந்த சிஞ்சுகு ஸ்டேஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டோக்கியோ நகரத்துல சிஞ்சுகு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இந்த சிஞ்சுகு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது ரொம்பவே பாப்புலர். கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் இது மாதிரி நிறைய இருக்கிறதுனால லோக்கல் டூரிஸ்ட் எல்லாமே வந்து போற ஒரு இடம் தான். இந்த சிஞ்சுகு ஸ்டேஷன் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஒரு முக்கியமான ஹப் அப்படின்னே சொல்லலாம். அதாவது டோக்கியோக்குள்ளே இருக்கிற பிளேசஸ் எல்லாத்தையும் கனெக்ஷன் கொடுக்கறது இந்த சிஞ்சுகு ஸ்டேஷன் தான். அதே இதுக்கு ப்ரீவியஸ் ஒரு வீடியோ பார்த்துருப்போம் டோக்கியோ ஸ்டேஷன் பற்றி. அந்த டோக்கியோ ஸ்டேஷனும் மற்ற ஊர்களுக்கு எல்லாமே கனெக்ஷன் கொடுக்குது. அதே இது சிஞ்சுகு ஸ்டேஷனும் லோக்கலில் உள்ள எல்லா பிளேசஸ்க்கும் கனெக்ஷன் கொடுக்குது. இந்த ஸ்டேஷனோட வரலாறு எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 1885. 1885 ஆரம்பிக்கும் போது இது ஒரு அமைதி பூங்காவாக இருந்துச்சு. அப்புறம் டோக்கியோ வளர வளர ஷிஞ்சுகுவும் வளர்ந்துச்சு. 1915 அண்ட் 1927 2 லைன் ஆட் பண்ண பிறகு இது ஒரு முக்கியமான டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹப்பாக மாறுது. அப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டோக்கியோ ஸ்டேஷன் எப்படி வேர்ல்டு வார் 2ல கம்ப்ளீட்டாக அழிக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி இந்த ஸ்டேஷனுமே டேமேஜ் ஆச்சு, அழிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இதை மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க. இப்போ ஜப்பானில் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கிடையாது, ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ இந்த சிஞ்சுகு ஸ்டேஷன் மட்டும் 4 ப்ரைவேட் கம்பெனிஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த சிஞ்சுகு ஸ்டேஷன் ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்டேஷன் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா ஏகப்பட்ட அண்டர் கிரவுண்ட் பேசேஜஸ் இருக்குது, 200 எக்ஸிட்ஸ் கிட்டே இருக்குது, ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, ஒரு மேஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். சில சீசனெல்லாம் ரெகுலராக ட்ராவல் பண்ணுறவங்க கூட வழி மாறி போயிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு அதனால் சிஞ்சுகு வரீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வச்சுட்டு வர்றது நல்லது. ஏன்னா பிளாட்ஃபார்ம் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து அவங்க சொல்கிறது. மற்றபடி இங்கே ஒவ்வொரு ட்ரெயின் லைனுக்குமே ஒவ்வொரு கலரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. சைன் போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து இந்த ஸ்டேஷனில் இங்கிலீஷ் அண்ட் ஜாப்பனீஸ் 2 லாங்குவேஜ்லேயும் எழுதியிருக்கு. ஸோ இதுதான் ஷிஞ்சுகு ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ். அந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் நான் அந்த சைன் போர்ட் சொல்லியிருந்த மாதிரி 2 லாங்குவேஜ் நீங்கள் போட்டிருக்கதை பார்க்கலாம். ஜாப்பனீஸ்லேயும் போட்டிருப்பாங்க, இங்கிலீஷ்லேயும் போட்டிருப்பாங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து எந்தெந்த லைன்ஸ்ன்னு சொல்லிட்டு தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஷிஞ்சுகுவோட ரஷ்யாஸோ வந்து ஒரு ஆச்சரியத்தை தான் கொடுக்குது. ஒவ்வொரு நொடிக்குமே வந்து ஜாப்பனீஸ் மக்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது பீக் ஹார்ஸில் பார்த்தீங்கன்னா 3 to 5 நிமிஷத்தில் ட்ரெயின் போயிட்டே இருக்குது. நம்ம இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஊரில் இப்போ வந்தே பாரத் 5-10 நிமிஷம் லேட் ஆனாலுமே அது ஆன் டைம் அப்படின்னு தான் வந்து நம்ம ஒரு நார்மலைஸ்டு பிஹேவியராக தான் வச்சுருப்போம். பட் இங்கே ஒரு 5 செகண்ட் லேட் ஆனால் இங்கே இருக்கிற மக்களோ வருத்தம் அடைகிறாங்க. 30 செகண்ட் லேட் ஆச்சுன்னா டிரைவர்ஸ்லாம் சாரிலாம் கேட்பாங்களாம். அந்த அளவுக்கு வந்து இது அவங்க கல்ச்சர்லேயே ஊறி போன ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஸோ அந்த ஜாப்பனீஸ் சிஸ்டமாக ஒரு ஓல்ட் ஸ்கூல் சிஸ்டம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிஸ் பயங்கரமாக அட்வான்ஸ்டாகவே இருக்கும். ஒரு சில இடத்துல அவங்க கல்ச்சரை விட்டும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த சிஞ்சுகு ஸ்டேஷன்லலாம் வந்து நிறைய டெக்னாலஜிஸ் அட்வான்ஸ்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஆட்டோமேட்டிக் டிக்கெட் கேட்ஸ், ஆட்டோமேட்டிக் பிளாட்ஃபார்ம் ஸ்க்ரீன் டோர்ஸ், ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டம் நெரிசலான ஸ்டேஷன் தான் இந்த சிஞ்சுகு ஸ்டேஷன் அப்படின்னே வந்து இதை சொல்லலாம். இப்போ இந்த சிஞ்சுகு ஸ்டேஷன் பக்கத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஷிஞ்சுகு நேஷ்னல் கார்டன் இருக்குது, அப்புறம் மெட்ரோபாலிட்டன் கவர்மெண்ட் பில்டிங் இருக்குது. ஸோ அந்த மெட்ரோபாலிட்டன் கவர்மெண்ட் பில்டிங்கிறது ஒரு பெரிய டவர், அதுலேருந்து நம்மளுக்கு நிறைய வியூஸ் கிடைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் கபுக்கிச்சோ அப்படின்ற ஒரு இடமும் இருக்குது. அது என்டர்டெயின்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னும் சொல்கிறாங்க. பயங்கரமான நைட் லைஃப், அப்புறம் ரெஸ்டாரண்ட், பப்ஸு இருக்கிற இடம். அடுத்ததாக இப்போ இந்த சிஞ்சுகு ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டிலையும் இடம் பெற்றிருக்கு. எதுக்கு அப்படின்னா உலகத்தில் ஒரு பிஸியஸ்ட் ஸ்டேஷன் அப்படின்றதுக்காண்டி. ஸோ இந்த ஸ்டேஷனில் ப்ரைவேட் ட்ரெயின்ஸ் எல்லாமே சேர்த்து டோட்டலாக 16 ரெயில்ஸ் இருக்குது.
இப்ப இந்த ஸ்டேஷன்ல ஒரு நாளைக்கு 6,30,000 மக்கள் யூஸ் பண்றாங்கன்னா, பொருட்கள் மிஸ் ஆறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. பொருட்கள்னா சின்ன சின்ன பொருட்கள் அம்பர்லாவா இருக்கலாம், பர்ஸ் இந்த மாரி மிஸ் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ உலகத்திலேயே இந்த லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் சென்டர் அதாவது தொலைந்து திருப்பி கிடைத்த பொருள் அப்படின்றதுக்கு ஒரு சென்டரே வச்சிருக்காங்க இந்த ஷிஞ்சுகு ஸ்டேஷன்ல. இப்ப நம்ம பொருள் ஏதாவது மிஸ் ஆகி, அத யாராவது பார்த்து இந்த லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் சென்டர்ல குடுத்துருந்தாங்கன்னா, நம்ம போய் கேட்டா கிடைக்கும். இந்த ஸ்டேஷனும் 24/7 ஆப்பரேட் பண்றாங்க. இதுக்கப்புறம் அந்த கிளென்லினஸ் அப்புறம் கிளீனிங், மெயின்டனன்ஸ் ஒர்க் எல்லாமே நடக்குது. அப்புறம் இந்த ஸ்டேஷன்ல அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பங்கர் இருக்கு. அது கோல்ட் வார் டைம்ல கட்டியிருக்காங்க. அப்புறம் நெறைய ஹிடன் டெர்மினல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாமே வந்து சொல்லியிருக்காங்களே தவிர்த்து அஃபிஷியலா எதுவுமே வந்து கன்ஃபர்மேஷன் இல்ல. மத்தபடி இது லோக்கல் மக்கள் மற்றும் டூரிஸ்ட் மக்களுக்கு ஒரு முக்கியமான டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹப்பா இருக்கு. அதே நேரத்துல 6,30,000 மக்கள் இந்த ஸ்டேஷன யூஸ் பண்ணாலுமே, அவ்ளோ நீட்டாவும், எஃபிஷியன்ட்டா ஹேண்டில் பண்றதுல ஜப்பான் மக்கள சல்யூட் அடிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம இந்தியால 1/5 ஆஃப் த பேசஞ்சர்ஸ் கூட இன்எஃபிஷியன்ட்டா தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டோக்கியோவோ வளர்ந்துட்டு இருக்கு, கிரவுடடா தான் இருக்கு. லோக்கல் மக்களுக்கு இந்த ஸ்டேஷனும் ஒரு உயிர் நாடியா இருக்கு. ஏன்னா அவங்க வீட்டுக்கு போறதுனாலுமே சரி, இல்ல பக்கத்து தெருக்கு போகணும்னாலுமே உதவுறது இந்த செஞ்சுகு ஸ்டேஷன் தான். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.